Hi students and friends, welcome back to my channel. I am Shivaraj. After a long time இந்த வீடியோ மூலமா உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸை எப்படி நம்ம எக்ஸல்ல கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லி கொடுக்க போறோம் உங்களுக்கு. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸை கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். வீட்டில் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஐடியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஐட்டம் ஐடி அந்த ப்ராடக்ட்டுக்கான ஐடி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதோடைய ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் எவ்வளோ சேல் பண்ணுறோம், இப்போ 10 குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணுறோன்னா அதுக்கான அமௌண்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுது. அதே போல் அதுக்கான சப் டோட்டல் ஜிஎஸ்டி அதுக்கான கிராண்ட் டோட்டல் நம்மளுக்கு இங்கே கால்குலேட் ஆகிடுது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸ் மூலயமா உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் பில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ctrl+P கொடுத்தீங்கன்னா இதுதான் இந்த பில்லோடைய பிரிண்ட் வியூவு. ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு blank ஒர்க் புக்கை நான் என்ன பண்ணிடுறேன், கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஒரு நியூ ஒர்க் ஷீட்டை நம்ம எடுத்துக்கிறோம். நான் சொல்கிற விஷயங்களே நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து கூட நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு நம்மளுடைய சைஸை நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். சைஸ் நான் A4னு கொடுத்தது உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டாட்டாக நம்மளுக்கு ஒரு லைன் வரும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கம்பெனியோடைய லோகோ இல்லை கடையோடைய லோகோ எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்செர்ட் போயிட்டு பிக்சர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு லோகோ இருக்கும், உங்கள் கடையோடைய ஷாப்போடைய லோகோ ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த லோகோ எடுத்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சரியான இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ரைட் கார்னரில் ரைட் சைடில் நான் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த செல் எல்லாமே செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்டு மிடில் அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபாண்ட்டோடைய சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபாண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன். இதுக்கு ஃபாண்ட்டுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், இது ரெண்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பில் ஃப்ரம், இப்போ இந்த பில் ஃப்ரம் இருக்கு இல்லைங்களா, அதே இங்கே பார்த்தீங்கன்னா பில் டூன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம போல்ட் கொடுத்துடலாம். சைஸ் வேணும்னா சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில் ஃப்ரம்னு கொடுத்துட்டு இங்கே நம்மளுடைய ஷாப் டீட்டெயிலை கொடுத்துருக்கேன். பில் டூன்னு கொடுத்துட்டு இங்கே நம்மளுடைய கஸ்டமர் டீட்டெயிலை நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்கள் ஹெட்டிங்கை ஐட்டம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். குவான்டிட்டி, ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, அமௌண்ட் இதெல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட்டு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு கலர் நம்ம இந்த ஃபில் கலரில் போயிட்டு ஒரு கலரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டார்க் கலரில் இருக்கிறதால டெக்ஸ்ட்டுக்கு வந்து லைட் கலரில் ஒயிட்டை நான் சூஸ் பண்ணிடுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துட்றேன். இதேபோல் கீழே இருக்கிறதும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல்லுக்கு நான் பாட்டம் பார்டர் கொடுத்துட்றேன். ஏன் பாட்டம் பார்டர் கொடுக்குறேன்னா அதோட அந்த டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் சப் டோட்டல் நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து ஜிஎஸ்டி டேக்ஸு, ஜிஎஸ்டிக்காக ஜிஎஸ்டி டைப் பண்ணிடுறேன். எஸ்டிஎஸ்டி நம்ம டைப் பண்ணிக்கலாம், சிஜிஎஸ்டியும் டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டலில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
செல்லில் தான் நம்ம வரப்போகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த கிராண்ட் டோட்டலுக்கு ஒரு கலரும் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு பேமெண்ட்டு ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக ஒரு பார் கோட் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட்டில் பிக்சரில் போயிட்டு நம்ம பார் கோட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பார் கோடை சூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கரெக்டான ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பில்லுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம ஒரு பார் கோடு வேணும்னா நம்ம தேவைப்பட்ட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்டை ஸ்கேன் QR கோடு ஆர் விசிட் அவர் வெப்சைட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ட்வின்ஸ் ஏஜென்சி நம்மளுடைய கன்சர்னுடைய நேம், நம்ம ஷாப்பு இல்லை கம்பெனியோடைய நேமு, கீழே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய ஃபார்மெட்டு. ஸோ ஒன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டு ப்ரீவியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷீட்டில் பண்ண வேண்டிய பில் ஃபார்மெட். இப்போ செகண்ட் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஷீட் 1ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பில் ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷீட் 2ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத ஒரு டேட்டாவை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஐட்டம் ஐடி கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரைஸு, அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் என்ன நம்ம அதுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் நம்ம இந்த ஷீட் 2ல் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஷீட் 2ல் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு இந்த ஷீட் 1ல் இருக்கக்கூடிய ஃபார்மை வச்சு எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக பில்லை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ஐட்டம் ஐடி அப்படின்ற இடத்துல நம்ம டேட்டா வேலிடேஷன் கொடுக்கணும். டேட்டா வேலிடேஷன்றது என்ன அப்படின்னா நாங்கள் என்ன டேட்டா கொடுக்குறோனோ அந்த டேட்டா மட்டும்தான் அங்கே வேலிடேட் ஆகணும். வேறு எந்த டேட்டாவும் அந்த இடத்துல வேலிடேஷன் ஆகக்கூடாது. ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பில் ஃபார்மேட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்குள்ளே போயிட்டு அதில் டேட்டா வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் டேட்டா வேலிடேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அலோ அப்படின்ற இடத்துல எனி வேல்யூன்றதை நீங்கள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சோர்ஸ் என்ற இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஷீட் 2க்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஐட்டம் ஐடி எங்கே இருக்கோ அந்த காலமை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏன் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ண சொல்கிறேன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கே ஏதாவது ஐட்டம் ஐடி அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஐட்டம் ஐடியும் அங்கே உங்களுக்கு டேட்டா வேலிடேட் ஆகி உங்களுக்கு அங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ ஃபுல் காலமே நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு இங்கே டேட்டா வேலிடேஷன் ஆகி இங்கே ஃபுல்லாக டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஐட்டம் ஐடி இருக்கோ அந்த ஐட்டம் ஐடி எல்லாமே இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இது எல்லா செல்லுலையுமே நம்மளுக்கு அந்த வேலிடேஷன் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வேலிடேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஷீட் 1ல் ஐட்டம் ஐடின்ற இடத்துல நம்ம ஏற்கனவே டேட்டா வேலிடேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே நான் TA001ன்னு கொடுத்தா அந்த TA001க்கான ப்ராடக்ட்டு, அதுக்கான ப்ரைஸு, இந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகணும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம யூஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு வி லுக்கப், வெர்டிக்கல் லுக்கப், ஓப்பன் ப்ராக்கெட்டு, லுக்கப் வேல்யூ. எந்த வேல்யூவை நீங்கள் லுக்கப் வேல்யூவாக எடுக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி மற்ற விஷயங்களை கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபரன்ஸில் உங்களுக்கு கேட்குது. ஸோ இங்கே லுக்கப் வேல்யூன்றதை நான் எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஐட்டம் ஐடியை தான் நான் என்ன பண்ண போகிறேன், லுக்கப் வேல்யூவாக கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஐட்டம் ஐடியை நான் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் அரே, உங்களுடைய டேபிள் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. என்னுடைய டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட் 2ல் இருக்குது. ஸோ நான் ஷீட் 2வை நான் சூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த டேபிளை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதே ஷீட்டில் தான் இருக்கணும், நீங்கள் மறுபடியும் ஷீட் 1க்கு போகக்கூடாது. இந்த இடத்துல கசர் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கமா கொடுங்க. காலம் இன்டெக்ஸ், அதாவது எந்த காலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. வெர்டிக்கல் லுக்கப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வி லுக்கப்ன்றது வெர்டிக்கல் லுக்கப். ஸோ காலம் 1ஆ காலம் 2ஆ, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா காலம் 2ல் இருக்குது. ஸோ காலம் 2க்கு நான் 2ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன்.
கமா 0 ஆட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இங்கே நீங்கள் ஐட்டம் ஐடியை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஐட்டம் ஐடிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்கிறோம். இதே ஃபார்முலாவை நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா, இப்படி ட்ராக் பண்ணுவீங்க. ட்ராக் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டும். பாருங்கள் எரர் வருது. இந்த மாதிரி எரர் வரக்கூடாது. பட் அங்கே எனக்கு ஃபார்முலா இருக்கணும். எப்போ என்னுடைய ஐட்டம் ஐடியை நான் சூஸ் பண்ணுறனோ, நான் எப்போ ஐட்டம் ஐடியை கொடுக்குறோனோ அப்போ இங்கே எனக்கு ப்ராடக்டோட டீட்டெயில் எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த VLOOKUP ஃபங்க்ஷன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் எரர் அப்படின்ற கண்டிஷனை நம்ம கொடுக்குறோம். ஒரு வேளை இந்த ஃபார்முலாவில் இஃப் எரர் கொடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கமா ஒரு வேளை எரராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறோம். பாருங்கள் இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா அதில் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு இல்லை. மறுபடியும் நீங்கள் அந்த ஐட்டம் ஐடியில் நீங்கள் ஐட்டம் ஐடி சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிக்கான ப்ராடக்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ சேம் இதே மெத்தடில் தான் இந்த ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொண்டு வர போகிறோம். சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட்டு லுக்கப் வேல்யூவாக நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஐட்டம் ஐடி எடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்றேன். டேபிள் அரே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 2க்கு போயிடுறேன். என்னுடைய டேபிளை நான் கம்ப்ளீட்டாக சூஸ் பண்ணிடுறேன். இங்கே கசரை வச்சுட்டு கமா கொடுத்துட்றேன். இப்போ காலம் இன்டெக்ஸில் எனக்கு ப்ரைஸ் தான் வேணும். அப்போ ப்ரைஸ் எத்தனாவது காலத்தில் இருக்குன்னா 1 2 3 தேர்ட் காலமில் இருக்குது. ஸோ நான் 3ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து 0 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு அதுக்கான ப்ரைஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லு நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா காப்பி பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, மறுபடியும் அந்த எரர் காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல எதுவும் வேல்யூ இல்லைன்றதால நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, எரர் காட்டுது. இங்கே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வருது. வேல்யூ இல்லைன்றப்போ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. இந்த மாதிரி எரர் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் இஃப் எரர் அப்படின்ற கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட்டு தென் ஃபைனலாக கடைசியாக வந்துட்டு கமா கொடுத்து ஒரு வேளை எரராக இருந்துச்சுன்னா டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம ஃபார்முலாவை ட்ராக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் என்ன ஆகாது, நம்மளுக்கு எரர் காட்டாது. நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டு அந்த ஐட்டம் ஐடியை நம்ம கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடிக்கான ப்ராடக்ட்டு அதுக்கான ரேட்டும் நம்மளுக்கு இங்கே வந்துடுது. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் என்ன டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ, ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதே தான் நம்ம இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட்டு லுக்கப் வேல்யூவாக நம்ம ஐட்டம் ஐடி எடுத்துக்கிறோம். கமா கொடுக்குறோம். டேபிள் அரேக்கு ஷீட் 2க்கு போயிடுறோம். டோட்டலாக இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கசர் இங்கே வச்சுட்டு நம்ம கமா கொடுத்துட்டு நம்முடைய காலம் இன்டெக்ஸை எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா 4th காலமில் தான் நம்மளுக்கான டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 4ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்து 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அங்கே ஆட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் எரர் அப்படின்ற கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கடைசியாக ஒரு வேளை எரராக இருந்துச்சுன்னா டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபார்முலா எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகிடும். இந்த செல்லை நம்ம இன்னும் ஃபார்மேட் பண்ணலை. இதை நம்ம பர்சன்டேஜாக நான் இன்னும் நம்ம மாற்றலை. ஸோ அதனால் இந்த நம்பரில் போய்ட்டு இந்த பர்சன்டேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறோமோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் தான் வந்து இங்கே அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆனால் டிஸ்கவுண்ட் இருக்கிறதால குவான்டிட்டி ப்ரைஸு மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதோ அந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கான ஃபார்முலா நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த குவான்டிட்டி இங்கே எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறோமோ அந்த குவான்டிட்டி இன்ட்டு
ப்ரைஸ். இப்போ டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். க்ளோஸ் ப்ராக்கெட்டு மைனஸ் கொடுத்துட்றேன், எகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸு இன்ட்டு டிஸ்கவுண்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்டர் கொடுத்துட்றோம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜீரோவில் தான் இருக்குது. என்ன காரணம்னா இன்னும் நம்ம இந்த இடத்துல குவான்டிட்டி இன்னும் நம்ம கொடுக்கல. ஸோ குவான்டிட்டி நம்ம கொடுக்கும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும். இப்போ நான் 1 குவான்டிட்டி கொடுக்குறேன். ஸோ 1 குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் யூனிட்டு ப்ரைஸ் வந்து 300 ருபீஸு, 1% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா ஸோ 297 ருபீஸ் நம்மளுக்கு இங்கே அமௌண்ட்டில் காட்டுது. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம எல்லா செல்லுலையுமே நம்ம காப்பி பண்ணணும். ஸோ நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா சேம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அந்த எரர் காமிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவில் நம்ம இஃப் எரர் அப்படின்ற ஆப்ஷன் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். கமா டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக காப்பி பண்ணி மற்ற செல்லு நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே நம்ம குவான்டிட்டி கொடுக்க நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் போக அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு அங்கே கேல்குலேட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம சப்டோட்டலுக்கு ஈக்குவல் டு சம்மு ஓப்பன் ப்ராக்கெட்டு இந்த டேட்டா ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் அங்கே வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே 12% கொடுக்குறேன். ஸோ இந்த 12%ல் எனக்கு 50% வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ்டி, another 50% வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டியாகவும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஈக்குவல் டு சப்டோட்டலு இன்ட்டு 12% அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா நம்மளுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வந்துடும். சிம் இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை எஸ்டிஎஸ்டி சிஜிஎஸ்டியாக பிரிக்கணும் அப்படின்னா 50% வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, another 50% வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டியை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ கிராண்ட் டோட்டலுக்கு ஈக்குவல் டு சப் டோட்டலு ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு என்டர் கொடுத்தா நம்மளுக்கு கிராண்ட் டோட்டல் பேயபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போல்ட்டு கொடுத்துட்றோம். பாருங்கள், இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நம்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு இதை நம்ம கரன்சியாக மாற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நம்பர் ஃபார்மேட்டில் போயிட்டு மோர் நம்பர் ஃபார்மேட்டுக்கு போகிறேன். அக்கௌண்டிங் அப்படின்றது சூஸ் பண்ணிடுறேன். சிம்பிள்ஸில் போனோம் அப்படின்னா இங்கிலீஷ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், கரன்சி சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் இந்தியான்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரன்சி சிம்பிள் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்ட் எடுத்து நீங்கள் 1 by 1 பேண்டட் ரோ மாதிரி நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர், இங்கே இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. இன்வாய்ஸ் டேட்டுக்கு ஈக்குவல் டு நவ் ஓப்பன் ப்ராக்கெட் தென் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா நம்மளுடைய கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ப்ராடக்ட் அந்த ஐட்டம் ஐடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பில்லு வந்து ஜென்ரேட் ஆகுதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக் பில் இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம பில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிப்பன் இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டேப், ஹோம் டேப், இன்சர்ட் டேப், இதோட இந்த ரிப்பன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ வியூவில் போயிட்டு இந்த கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இந்த கிரிட் லைன்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஹெட்டிங்கும் நம்மளுக்கு தேவையில்லை, ஃபார்முலா பாரும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு இதையும் மினிமைஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பில் ஃபார்மேட் நம்மளுக்கு வந்துடும். அதே போல் நான் என்ன பண்ணுறேன், பேஜ் லேஅவுட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பில் ஃபார்மேட் மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும்.
இந்த பில் ஃபார்மட் மட்டும்தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பில்லை டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐட்டம் ஐடியில் TA001 கொடுத்தா அதுக்கான ப்ராடக்ட் வந்துருச்சு. ஜஸ்ட்டு குவான்டிட்டி கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பில்லை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது எக்ஸல் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி ஷூராக நான் அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இப்போ இந்த மாதிரியான நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பில் இன்வாய்ஸை நம்ம ஈஸியாக எக்ஸலில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பில்லை டைப் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிரிண்ட்டு ப்ரீவியூவில் உங்களுக்கான பில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.